பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை சற்று நோக்கி பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுடைய தப்பிதங்களோ நன்மையான காரியங்களோ அதை மனுஷன் உணராதிருக்கிறான். எப்படி என்றால், தீமையான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே யார் என்னை பார்க்க முடியும், யார் என்னை கேட்க முடியும், யாருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆணவம் நிறைந்த ஒரு அதிகார துர்ப்பிரயோகம் செய்யக்கூடிய நபர்களாக சிலர் இருக்கிறார்கள். ஆனால் நீதிமான்கள், அதாவது நன்மை செய்கிறவர்கள், தங்களை பெருமைப்படுத்தி கொள்கிறது இல்லை. ஏனென்று சொன்னால், சிலருடைய தப்பிதங்கள், சிலருடைய மீறுதல்கள், அவைகளை பார்க்கிற பொழுது அவைகளை சுட்டி காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்படுகிறதை ஐயமாக எண்ணுகிறார்கள். இவைகள் எல்லாவற்றுக்கும் நியாயம் செய்கிறவர், இவை எல்லாவற்றையும் கண்டு அதற்கு உரிய பலனை தந்தருளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வாக்கியம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படி என்றால் மனுஷன் என்ன காரியங்களை செய்கிறானோ அது அவனுடைய வாழ்க்கையிலே அவனவனுக்கு உரிய பிரதிபலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ ஒருவன் நல்லது செய்கிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். கெடுதலையும் தீங்கையும் செய்கிற ஒரு மனுஷனால தன்னிறைவு, அதாவது தனக்குத்தானே சந்தோஷத்தை அவன் அடைந்து கொண்டாலும் அவனுடைய இருதயம் அவனை வாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. எப்படி என்றால், வெளித்தோற்றத்திலே, வெளிப்பார்வையிலே மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக தன்னை ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறதை போல, தன்னை ஒரு மேன்மக்களைப் போல, தன்னை ஒரு செல்வந்தனை போல, தன்னை எல்லாம் அறிந்தவனைப் போல எண்ணுவான். ஆனால் கர்த்தர் அவைகளை பார்த்து அவைகளை அவர் கண்டு அவனுக்கு உரிய காரியங்களை தேவன் செய்தே தீருவார். எப்படி என்றால், அதான் சொன்ன பார்த்தீங்களா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் நினைக்கலாம், நாம் செய்கிற அநியாயம், தப்பு எதுவுமே யாரும் பார்க்கல, 4 சுவற்றுக்குள்ளே நான் செய்கிற தவறுகளோ தப்பிதங்களோ யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதா. இன்னும் சொல்லணும்னு சொன்னால், கர்த்தருடைய கண்கள் அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறதா, அவர்களுடைய வழிகளின் மேல் இருக்கிறதா. இப்படி வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை காண்கிறவர், காக்கிறவர், பார்க்கிறவர் என்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையே அல்லாமல் தீமையை நாம் யோசிப்பதை கூட விட்டுவிட்டு நம்முடைய வழியை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, நீதிமொழிகள் 5:21 வாசிக்கப்பட்ட வார்த்தையின்படி மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று இன்றைய வார்த்தையின்படி எங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் எங்களுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் வகையறுக்கிற தேவன் நீரல்லவா. எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு பிரியமானவைகளையே நாங்கள் செயல்படுத்த
எங்களுக்கு உம்முடைய கிருபை தருவீராக. இந்த வார்த்தை எவர்களுக்கு பிரயோஜனமோ, கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வை உண்டு பண்ணுவீராக. பொய் நாவிற்கு ஆண்டவரே எங்களை நீங்களாக்குவீராக. கபட்டு வசனிப்புக்கு எங்களை நீர் நீங்களாக்குவீராக. நமக்கு பிரியமானவைகளை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the